விடிய விடிய பெஞ்சுக்கிட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தாமா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர வெண்மணி ஆவுரை, விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. வேலம்மாள் நாலொரு துதி பாடுங்கம்மா. வேலம்மாள். அம்மா பாடுறேங்கம்மா. சிவாய நம. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆளிமிசை கல்வி அடி போற்றி, வாழி திரு நாவலோ வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. திருவருப்பையில பாடல் போடுறது இல்லை இப்ப நான். ஏன்னா மேல நம்ம சாருமதி அம்மா பிரசன்ட் பண்றதுனால எல்லாம் நோட்டு பேனா எடுத்து எழுதிக்கிங்க. வேணா ரெண்டு வரி தான், சின்ன திருக்குறள் மாதிரிதான் இருக்கும், 2 வரிதான். ஆனா அது 59வது பாடல் இன்னைக்கு ஐயா எடுக்க போறாரு. அது முன்கூட்டி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு ஐயா ஆரம்பிப்பாரு. புக்கு இருக்கிறவங்க 59வது பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. சிவாய நம. வாருங்கள் ஐயா. சிவா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபுரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் 20வது அமர்வு திருவருட்பயன் மிகவும் சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதற்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியினை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தார்க்கும் அதனுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா நம்ம சைவம் சார்ந்த எல்லார் வீடுகளிலும் 12 திருமுறைகள் புத்தகங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில பதிகங்களை மட்டும் அப்பப்பொழுது பார்த்து குறித்து படிப்போமே தவிர அனைத்தையும் படித்திருக்க மாட்டோம். ஆனால் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் ஒரு பதிகம் என்கிற
ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் முன்னரே ஒரு சுற்று முடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அடியேன் இப்பொழுதுதான் சேர்ந்தேன். இப்பொழுது 4வது திருமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தினந்தோறும் ஒரு திருப்பதிகம் என்கிற அமைப்பினை ஏற்படுத்தி இருக்கிற அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை சிறப்பாக பதிவு செய்து உரிய முறையிலே யூடியூபிலே பதிவேற்றம் செய்ய இருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கு எனது மனம் கலந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பயன் என்கிற சாத்திர நூலினை படிக்க வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு என்னோடு பயணித்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சைவ சித்தாந்த நூல்கள்ல 14 நூல்களில் 8 நூல்களை அருளி செய்த பெருமை திருவருட்பயன் எழுதிய உமாபதி சிவாச்சாரியாருக்கு உண்டு. இவர் தில்லை 3000 ஒருவர். நடராச பெருமானை தொட்டு அபிடேகம் செய்து பூசை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அவர் மறைஞான சம்பந்தர் அவர்களிடம் உபதேசம் பெற்றவர். மறைஞான சம்பந்தர் எந்த நூலினையும் எழுதவில்லை என்றாலும் கூட, சித்தாந்த நூல்கள் எதையும் எழுதவில்லை என்றாலும் கூட, அவருடைய சிறப்பான கருத்துக்கள் அத்தனையும் உமாபதி சிவாச்சாரியார் உள்வாங்கி இந்த திருவருட்பயனிலே நாம் உய்யும் பொருட்டு தந்திருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் உபதேசம் பெற்றவர்கள். அருள்நந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டாரிடத்திலே உபதேசம் பெற்றவர்கள். இந்த ஞான பரம்பரையை வணங்கி மகிழ்கிறேன். நாம் படித்து கொண்டிருக்கிற சித்தாந்த நூல்கள் அனைத்தினுடைய கருத்துக்களும் கைலாயத்திலிருந்து வந்தவை. சிவபெருமான் நந்திதேவருக்கு உபதேசித்தது. அதைத்தான் பரஞ்சோதி முனிவர் வழியாக மெய்கண்டாரிடத்திலே வந்து அதைத்தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் படிக்கக்கூடிய நூலினுடைய பெருமை, அந்த நூலாசிரியருடைய பெருமை தெரிந்தால்தான் அதனுடைய முக்கியத்துவம் புரியும். இவை அனைத்தையும் மற்ற புத்தகங்களைப் போல கல்வி அளவிலே படித்து கொண்டிருக்காமல் நாம் அனுபவ அறிவிலே கொண்டு வந்தால்தான் அதனுடைய உண்மையான விளக்கம் நமக்கு தெரியும். இவர் தன்னுடைய காப்புச் செய்யுளிலே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண், யானை முகத்தை உடைய விநாயக பெருமானினுடைய திருவடிகளை நாம் பற்றினால் இந்த நூல்கள் அனைத்தும் கற்க வேண்டிய அவசியமில்லை, தானே வந்து கைகூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி காப்புச் செய்யுளிலே தொடங்கிய இந்த நூல் திருக்குறளை போலவே 10 குறள் வெண்பாக்களினால் அமைந்தது. திருக்குறளிலே 133 அதிகாரங்கள், இங்கே 10 அதிகாரங்கள். அங்கே 1330 குறள்கள், இங்கே 100 குறள்கள். அது அறநூல், இது அருள் நூல். அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை சொன்னது திருக்குறள். அதனுடைய இறுதி பொருளான வீட்டு இன்பத்தை நமக்கு நல்குவதற்காக உமாபதி சிவாச்சாரியாரால் அருளிய நூல்தான் இந்த திருவருட்பயன். இதனோடு ஒட்டி சிவப்பிரகாசம் என்கிற நூலையும் அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். பலவேறு அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றிலே அதனை நாம் கண்டோம். இன்று நாம் 6வது அதிகாரம் அறியும் நெறி என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா ஞானாசிரியர்களைப் போலவே இவரும் பதி பசு பாசம் ஆகிய 3 பொருள்களினுடைய அனாதித்தன்மையை, என்றும் உள்ளதனுடைய தன்மையை முதல் 3 அதிகாரங்களிலே விளக்கி சென்றார்கள். அதை
பதிமுதுநிலை, இருள் மலநிலை, உயிரவை நிலை என்று 3 அதிகாரங்களை சொன்னார்கள். 4வது அதிகாரமாக இறைவன் சொல்ல வேண்டிய செய்திகளை குருமூர்த்தமாக மானுட சட்டை தாங்கி நமக்கு வந்து செய்வார்கள் என்று அருள் உரு நிலை என்று 5வது அதிகாரமாக சொன்னார். 4வது அதிகாரமாக அருள் உருநிலை, 4வது அதிகாரமாக அருளது நிலை என்று சொன்னார். அப்ப 4வது அதிகாரத்திலே அருளினுடைய திருவருளினுடைய தன்மையையும், 5வது அதிகாரத்திலே திருவருள் மூலமாக ஒரு ஆச்சாரியன் மூலமாக மானுட சட்டை தாங்கி நமக்கு உபதேசிப்பார் என்பதை அருள் உரு நிலையிலே பார்த்தோம். அவர் சொல்ல வந்துள்ள செய்திகள் யாவை என்பதைத்தான் நாம் அறியும் நெறி என்கிற இந்த அதிகாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற அமர்விலே 58வது திருக்குறள், ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் என்று ஒன்றை பார்த்தோம். நாம் எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது, அதை முன்னரே நாம் பார்த்து விட வேண்டும். எப்பொழுது அந்த திருவருள் என்னை சாரும் என்று ஆராயாமல் நாம் நம்முடைய தவத்தை உரிய முறையிலே செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வருகிற பக்குவம் வந்தவுடனே திருவருள் நம்மை சாரும் என்று அந்த பாடலிலே பார்த்தோம். நீ முந்தி பாராதே, அதை முதலிலேயே பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதே, பார்த்ததனை பார். எவ்வாறு இறைவன் தன்னுடைய திருவருளினாலே உன்னை பார்த்தார்களோ அதன் பிறகு நீ அதனை பார் என்று 58வது குறளிலே நாம் பார்த்தோம். இந்த குறள் 58வது குறள், 59வது குறள், 60வது குறள், இந்த 3 குறள்களும் ஞானாசிரியர் மாணவனுக்கு நேரடியாக சொல்வது. என பாராதே உண்ணாதே என்று கட்டளை சொல்லாக போட்டிருப்பதனாலே இது மாணவனுக்கு நேரடியாக சொன்னது. அதே போலத்தான் இந்த 59வது குறளும் அப்படி சொல்கிறது. களியே மிகு புலனுமாய் கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. மீண்டும் படிக்கிறேன். களியே மிகு புலனுமாய் கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. சாதாரணமாக படித்தால் இதனுடைய பொருள் தெளிவாக புரியாது. அதற்காகத்தான் உரையாசிரியர்களுடைய உரையின் துணை கொண்டு நாம் படிக்க வேண்டும். அதிலும் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் எழுதிய உரை ஒரு சிறு குழந்தையை கையில் பிடித்து கொண்டு அழைத்து செல்வதைப் போலே நம்மை அவர் கருத்துக்குள்ளே அழைத்து செல்கிறார். அவர்களுடைய திருவடிகளை நாம் என்றென்றும் மறவாமல் இருக்க வேண்டும். இப்ப என்னன்னு சொல்லுவோம். களியே மிகு புலனுமாய் கருதி. களி அப்படின்னா பேரானந்தம்னு அர்த்தம். களியாட்டம்னு சொல்லுவோம். களியாட்டம்னா ஆனந்தமாக ஆடுதல், மிக்க மகிழ்ச்சி கொண்டு ஆடுதல் தான் களியாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். களியே அந்த இன்பம் எப்படி உண்டாது? ஞானமாகிய அருள் வழியே நமக்கு இந்த இன்பம் உண்டாகிறது. மிகு புலனுமாய்னா நாம் அடையக்கூடிய இன்பத்தை விட மிகச்சிறந்த இன்பமாக அதை கருத வேண்டும். எதை கருத வேண்டும்? ஞானமாகிய அருள் வழியாக இறைவனை நாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. அந்த இன்பம் நாம் அடையக்கூடிய, நம் வாழ்நாளிலே அடையக்கூடிய பேரின்பமாக கருதி நினைத்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஞான ஒளியே, ஞானமாகிய ஒளி இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய பேரொளி. அந்த ஒளிக்குள்ளாக ஒளியாக நினைந்து அதை பற்றி அதனுள் ஒளிந்து கொள். ஒளினா ஒளிந்து கொள்னு அர்த்தம். அந்த ஞானாசிரியர் சொல்றார் மாணவனை பார்த்து, நீ அந்த பேரொளியில் ஒளிந்து கொள். அப்ப இதுல 3 செயல்களை நம்ம செய்ய வேண்டும். ஒண்ணு, இறைவனுடைய இன்பம் திருவருளின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அந்த சிவானுபவத்தை நாம் உணர வேண்டும்.
அதான் கருதின்னு போட்டார். அப்புறமா ஞான ஒளிங்கிறத நாம் பற்றோட பற்ற வேண்டும், பற்றணும். பிறகு அதுக்குள்ளாக நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். அப்ப களின்னா சொன்ன மிகுந்த ஆனந்தம், களியாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த களிங்கிறத நிறைய தேவார திருமுறைகள்ல படிச்சிருப்போம். உதாரணமா ஒண்ணு சொல்றேன், கண்ணகத்தே நின்று களி தரு தேனே. அப்ப கண்ணிலே நிற்கக்கூடிய தேன் போன்றவனே. உலகத்துல என்னென்ன இன்பமான பொருள்கள், தித்திப்பான பொருள்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் இந்த திருமுறை ஆசிரியர்கள் இறைவன் மேல சொல்லியிருக்காங்க. இறைவன் கரும்பை போன்றவன், கனியை போன்றவன், தேனை போன்றவன், பாலை போன்றவன். அவன் எப்படி செஞ்சாலும் இனிக்கக்கூடியவன். பார்த்தாலும் நினைத்தாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பாக இறைவன் இருக்கிறான். ஆக நம்ம என்ன செஞ்சாலும் சரி, எப்படி ஒரு வெள்ளத்தினாலே ஒரு கட்டி வச்சிருக்கிறோம், அதனுடைய எல்லா பகுதியும் இனிக்குமோ அதே போல எம்பெருமானானவர் இனிப்பையே தன்னுடைய சுவையாக கொண்டவர். இந்த திருவாசகத்துல திருக்கோத்தும்பின்னு ஒரு பதிகம் இருக்கு. கோனா அரசன், தும்பினா வண்டு, அரச வண்டை தூது அனுப்புவதாக ஒரு பாடல். அதுல மிக எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்னன்னு கேட்டா, பூவினில் தேன் உண்ணாதேன்னு ஒரு பாடல். அவர் ராசவண்டு கிட்ட சொல்றார் மாணிக்க வாசகர், இந்த பூவிலே திணை அளவு தேன் இருக்கிறது, அந்த திணை அளவு தேனை நீ உட்கொண்டு இதவே பேரின்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துக்கு போ, அங்க போய் அவனை பார், அப்ப ஏற்படுற இன்பம் இது மாதிரி பல மடங்கு இருக்கும். பெருமான் இப்ப தேன் குடிச்சாதான் இன்பம், ஆனா பெருமானை பார்த்தாலே இன்பம், அவனை பத்தி பேசினாலே இன்பம், நினைச்சா இன்பம். அது ஏற்படக்கூடிய இன்பம் எப்படி தெரியுமா, நம்ம எலும்பு முழுவதும் உருகிற அளவுக்கு இன்பம் தரக்கூடிய அப்படின்னு அந்த கோத்தும்பில ஒரு பாடல். திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் என் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குறிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்லுவார். எனவே அந்த சிவபெருமானினுடைய இன்பத்தை நாம் உணர வேண்டுமானால் நாம அந்த மாதிரி எப்படி தேனை குடிப்போது எவ்வளவு ஆர்வமா இருப்போமோ அதே போல தித்திக்கக்கூடிய பொருள்களை உண்ணும் பொழுது எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோமோ அதே போல பெருமானை நினைக்கிற பொழுது அப்படி நினைக்கணும். அதுதான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். அப்படி எந்த திசையிலையும் இனிப்பாக இருப்பவன் இறைவன், அதை நாம உணரணும். சரி, எப்படி உணர்றது? நமக்கு இருக்கிறது பாசஞானம். இந்த பாசஞானத்தால இறைவனை அறிய முடியுமானா அறிய முடியாது. சரி, அப்ப எப்படித்தான் அறிய முடியும்? பதிஞானத்தாலே அறிய முடியும். பதிஞானம்ங்கிறது என்ன? திருவருள் தான் பதிஞானம். அப்ப திருவருளாலே தான் நாம் இறைவனை உணர முடியும், இறைவனை அனுபவிக்க முடியும். எனவே பதிஞானத்தினாலே நாம் இறைவனை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது முன்பு இதுவரை ஏற்படாத இன்பம் நமக்கு மனத்துள் ஏற்படுகிறது. அப்ப இதுதான் வாழ்வில் நாம் அடையத்தக்க பெரும் பயன், மிக அதிக அளவிலான பயன் இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட இன்பத்தை நாம் பற்ற வேண்டும், அந்த திருவருளை பற்ற வேண்டும். ஆக இன்பமே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானை நாம் அனுபவிப்பதற்கு நம்மிடத்திலே இருக்கிற பாசஞானம் பத்தாது.
இறைவனுடைய பதிஞானம் தான் வேண்டும். அத பதிஞானத்தினுடைய துணையாக கொண்டு இறைவனை அனுபவிப்போம். இதுவரை நாம் பெற்றிருக்கிற இன்பத்தை விட மிகச்சிறந்த இன்பம் அதுதான், நிலையான இன்பம் அதுதான், துன்பம் கலவாத இன்பம் அதுதான். அதனால அந்த இன்பத்தை நாம அனுபவிக்க வேண்டும், அதை உணர்ந்து கொண்டு அதை பற்ற வேண்டும். அடுத்து அருளாகிய பதிஞானம். பதிஞானம்ங்கிறது மிகப்பெரிய பேரொளியாக இருக்கிறது. இது நம் உயிர் ஒளியோடு கலந்து இருக்கிறது. ஆக திருவருள்ங்கிறது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிறாதீங்க, நம்முடனேயே இருக்கிறது. நாம் ஆணவ மரத்தின் சார்பு காரணமாக அதை அறியாமல் இருக்கிறோம், அதுவும் வெளிப்படாமல் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது ஒரு மிகப்பெரிய பேரொளி. அந்த பேரொளியோடு நம்ம அந்த ஒளியிலே ஒளிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒளிந்து கொள்ள வேண்டுமானால் அதை முதலிலே பற்ற வேண்டும். நம்மிடத்துல இருக்கிற பற்று போக வேண்டுமானால் அந்த திருவருட் பேரொளியை நாம் பற்ற வேண்டும். முதல்ல இன்பம் இது வழியாதான் வருதுங்கிறத உணர வேண்டும், பிறகு அதனை பற்ற வேண்டும். அப்படி பற்றினால் என்ன நடக்கும்? அப்ப அதுதான் பற்றுக்கோடு என்று அதனை பற்றுகிறோம். அப்படி பற்றின உடனே நாம அந்த ஒளியோடு ஒளிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தோணலாம், இருட்டுல தானே ஒளிவோம், இருட்டுல ஒளிந்தாதானே யாருக்கும் தெரியாது, ஒளியில் எவ்வாறு ஒளிவது? அத உலகியல்ல இருட்டுல தான் ஒளிய முடியும், மறைஞ்சு நிற்க முடியும். ஆனால் அருளியல்ல ஒளியில் நாம் ஒளிய முடியும். அது எப்படி ஒளியில் ஒளிவது? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் நமக்கு மிகப்பெரிய ஒளியை தருகிறது. ஆனா திருவருள் பேரொளியோட ஒப்பிடும் பொழுது இது மிகச்சிறியது சூரிய ஒளி. அப்ப சூரிய ஒளியை விட அது எவ்வளவு பல மடங்கு பெரிதாக இருக்குன்னு பாருங்க. அப்ப இது சூரிய ஒளியானது அதனில் ஒளிந்து இருக்கிறது. அப்ப பெருமானினுடைய திருவருள் பேரொளியில அந்த சூரிய ஒளி சிறிய அகல் விளக்கு போல இருக்கு, அது ஒளிந்து இருக்கு, அது எரியுது. ஆனா பேரொளி முன்னால் அது ஒளிந்து இருக்கிறது. இதே திருவம்பாவையில சொல்லுவார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரெஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல கண்ணார் இரவி கதிர் கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. அப்ப அது வந்த உடனே இந்த ஒளியெல்லாம் மழுங்கி போச்சான், நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் மழுங்கி போய் அப்படியே தாரகைகள் தாம் அகலனா தாம் அகன்று போச்சான். அதுதான் ஒளியின் ஒளிக்குள் ஒளிவது. அதே போல நாம என்ன பண்ணணும்? தற்சார்பு இல்லாமல், நான்கிறது இல்லாமல், அதனோடு நாம தன்னை இழந்து யான் என்பதையும் இழந்து அதனோடு நாம் கலந்தோமே ஆனால் அந்த பேரொளியில் நாம் ஒளிந்து கிடப்போம். அப்படி ஒளிந்து இருக்கும் பொழுது திருவருளானது நம்மை கட்டிக்கொள்ளும், பிடிச்சிடும். உன்னுடைய நம்மளோட திருவருள் இருக்கு, அந்த திருவருள் என்ன பண்ணும்? வெளிப்பட்டு இந்த ஆன்மாவை அடக்கிக் கொள்ளும். ஆக எப்படி நீருக்குள்ளால இருக்கிறவனுக்கு நீரினுடைய மேற்பரப்பில் இருக்கிற பொருள்கள் தெரியாதோ, அதுபோல திருவருளிலே இருப்பவனுக்கு இந்த உலக இன்பங்கள் தெரியாமல் போய்விடும். இதத்தான் ஒளிக்குள் ஞான ஒளியே ஒளியா ஒளி, ஞான ஒளிதான் மிகச்சிறந்த ஒளி. அந்த ஒளியில் நம்மை ஒளித்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. ஆக இந்த குறளில் நாம் அறிந்து கொள்வது, இறைவனிடம் பெறக்கூடிய இன்பம் மிக பேரின்பம். அந்த இன்பமே நாம் அடையத்தக்க இன்பத்திலே மிகச்சிறந்தது என்று உணர வேண்டும். அதனை பற்றுக்கோடாக பற்ற வேண்டும். பிறகு நாம் அந்த பேரொளியிலே நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒளித்துக்கொள் என்று மாணவனை நோக்கி ஞானாசிரியர் இந்த குறளிலே சொல்கிறார். இது 59வது குறள். அடுத்த குறள் 60வது குறள். கண்டபடியே கண்டு
காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு. இதுவும் கேட்கும்போது நல்லா இருக்கு. கண்டபடியே கண்டு, காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. நமக்கு அறியாமைன்னு அடிக்கடி நம்மள பொருந்துது, நம்ம கிட்ட வந்துருது. அந்த அறியாமை வராமல் இருக்கணும்னா இந்த கருவிகளை அதை விட்டு நம்ம நீங்க வேண்டும். அப்படி கருவிகளை விட்டு நீங்கினோம்னா நாம் திருவருள் ஞானத்தை பற்றி இருக்கலாம். அப்படி நின்றால் திருவருள் என்ன பண்ணும்? தன்னிடத்தே நம்மை அடக்கிக் கொள்ளும். அது நம்மை விழுங்கிக் கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், கண்டபடியே கண்டு, கருவிகளை உன்னின் வேறாக நீ நினைச்சு திருவருள் ஞானத்தை பெற்றாய். இதான் கண்டபடியே. கண்டபடியேனா போன குறள் வரைக்கும் நீ என்ன பண்ண? இந்த கருவிகரணங்களை நீங்கி நீ இறைவனை திருவருளை சார்ந்து இருந்தாய். அப்படி திருவருளை சார்ந்து இருந்த போது அதே போல இப்பவும் இரு. காணாமை காணாமை கருவிகள் நீங்கினதுனால அறியாமை, காணாமைன்னா அறியாமைன்னு அர்த்தம். அறியாமை நம்மை பொருந்தாதவாறு, அடுத்த காணாமைக்கு பொருந்தாதவாறுன்னு அர்த்தம். காணாமை காணாமல் பொருந்தாதவாறு, அறியாமை என்னை சேராதவாறு கண்டு அத்திருவருளை விடாது பற்றி நின்று கொண்டபடியே கொண்டு இரு. அந்த திருவருளானது உன்னை தன்னிடத்திலே அடக்கிக் கொள்வதற்கு ஏற்ப நாம் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த குறளை என்ன சொல்றாருன்னா, கண்டபடியே கண்டு, ஆக கருவி கரணங்கள்லாம் எனக்கு வேறானவைன்னு தெரிஞ்சு நான் நீங்கி நிற்கிறேன். அப்படி நீங்க நின்ன உடனே திருவருள் என்னை பிடிச்சுக்கிச்சு, திருவருள் சார்போடு இருக்கிறேன். அப்ப அறியாமை என்னை பற்றலை. அதான் முதல்ல இருக்கிற காணாமை அறியாமை, அடுத்தது காணாமல்னா பொருந்தாதவாறு கொண்டபடியே. எப்படி திருவருள் என்னை பற்றி கொண்டதோ அதே போல அதற்கு இசைந்த நிலையிலேயே நீ இரு என்று இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். இதை நம்ம கொஞ்சம் விளக்குவோம். இந்த கண் செவி முதலிய புறக்கருவிகள் இருக்கு. அதே போல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு அகக்கருவிகள் இருக்கு. இந்த கருவிகளால்தான் நாம உணர்வை பெறுகிறோம். இந்த புலன் உணர்வினால இது உலக பொருள்களை காட்டுமே தவிர ஆன்மாவை காட்டாது. ஆன்மாவையும் காட்டாது. ஆன்மாவுக்கு உதவியாக இருக்கிற திருவருள் ஞானத்தையும் காட்டாது. இது உலகத்தை காட்டி மயக்குவதனாலேதான் உலக பொருள் இன்பம் என்று இந்த கருவிகரணங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனா ஞானாசிரியர் வந்த உடனே இதெல்லாம் வெறும் சடம், இதெல்லாம் வர்ற இன்பம் நிலையானது அல்ல, பேரின்பம் அங்க திருவருள் இருக்கு என்று ஞானாசிரியர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தின உடனே நாம் அந்த உபதேசத்தை பெற்று சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். எனவே இந்த கருவிகரணங்களை விட்டு நீங்குகிறோம். கருவிகரணங்களை விட்டு நீங்கின உடனே திருவருள் நம்மை பிடித்துக் கொள்கிறது. திருவருள் நம்மை பிடிச்ச உடனே நமக்கு இருக்கிற மாசு நீங்கி விடுது. உயிரினத்திலே இருக்கிற சீவபோதம் அல்லது தற்போதம்னு போன அமர்வுல சொன்னவங்க இல்லைங்களா, அந்த தன் உணர்வு, தன் முனைப்பானது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது, மாசு நீங்குகிறது. அதனால்தான் இத இனிமே வரும்போது ஆன்ம சுத்தி என்று அடுத்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் நம்ம ஆன்ம தரிசனம் பார்த்திருக்கிறோம், இனிமே ஆன்ம சுத்தி பார்க்கிறோம். ஏன்னா நம்மை திருவருள் கட்டி தழுவி கொண்டு இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற மாசெல்லாம் நீங்கிடுச்சு. நமக்கு ஒரு ஐயம் வரும், என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டா, இந்த கருவிகரணங்கள்லாம் நீங்கிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னுடைய கண் வேலை செய்யல, காது வேலை செய்யல, மூக்கு வேலை செய்யல, மயக்கம் அடிச்சு விழுந்துட்டேன். அப்ப அறியாமை தானே வரும்.
கருவிகள் நீங்கினா எப்படி திருவருள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த கருவிகள் சோர்வுற்று நீங்கினாதான் மயக்கம் வரும். சோர்வுற்று நீங்கினா, அதாவது இனிமேல் நம்மால இந்த பணி செய்ய முடியாதுன்னு அது ரொம்ப களைப்படைஞ்சு நீங்குச்சுன்னு வச்சுங்க, அப்பதான் நமக்கு அறியாமை வருமே தவிர அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அகக்கருவிகளோ புறக்கருவிகளோ செயல்பட்டு கொண்டிருக்குன்னு வச்சுக்குவோம். செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நாம என்ன பண்றோம்? நீங்குதல்னா கருவிகளை நீக்கிறது இல்லை, நாம் கருவிகளை விட்டு அறிவினால் நீங்குதல், அதன் வழிபடாது இருத்தல். கண்ணு பார்க்குது, உடனே அறிவு என்ன செய்யுது? இது தவறானதாயிற்று, இது நல்ல காட்சி இல்லையே, இதை பார்க்காதே அப்படின்னு அந்த புலன்களை விட்டு நாம நீங்கிறோம் பாருங்க. அப்படி இருந்தா அந்த அறியாமையானது நம்ம கிட்ட வராது. வள்ளுவர் சொல்லுவார், சென்ற விடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவுள்ளவன் என்ன சொல்லுவான்? அந்த புலன்கள் வழியாக செல்லும் பொழுது அறிவானது அதில் கட்டுப்படுத்தி, நீ இது வழியா போகாத, அது தீமை பயக்கக்கூடிய செயல், நல்லது பக்கம் திருப்பு அப்படின்னு நம்மை இந்த வழியா திருப்பி விடுறதுதான் அறிவுடைமை. எனவேதான் நாம கருவிகரங்களிலிருந்து நீங்குதல் அப்படின்னு சித்தாந்திகள் சொல்லுவது என்ன கேட்டா, அறிவால் நீங்குதல். இது சடப்பொருள், அதன் வழியே நான் செல்ல மாட்டேன், இது தரக்கூடிய இன்பம் உலக இன்பமே தவிர நிலையான இன்பம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அந்த கருவிகளிலிருந்து நீங்கிறது தான் அதனுடைய வழிபடாது இருத்தல், அந்த கருவிகளை நீங்குதல்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம நீங்கின உடனே திருவருளாகிய ஞானம், திருவருள் ஞானம் நம்மை பற்றி கொள்ளும். அப்படி பற்றின உடனே உயிருக்கு அறியாமை வரவே வராது. அதனாலதான் அறியாமை அறியாமல் அப்படின்னு சில நூல்கள்ல இருக்கு, சில நூல்கள்ல அறியாமை அறியாமைனே இருக்கு. அறியாமை அறியாமைனா முதல் அறியாமை இது அறியாமையை குறிக்கிறது. காணாமைக்கு காணாமை காணாமைன்னு இருக்கு. சில நூல்கள்ல காணாமை காணாமல்னு இருக்கு. காணாமை அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். காணாமைனா வந்து பொருந்தாதவாறு, காணாமல் இருந்தாலும் அந்த பொருள் தான் இருக்கிறது. எனவே இந்த குறளிலே நாம் அறிந்து கொள்வது, இறைவனுடைய திருவருளை நினைந்து இந்த கருவிகரங்களை முற்றிலுமாக நீக்கி, அதாவது அறிவால் நீக்கி இறைவனை அடைந்தால் அந்த திருவருள் நம்மை பற்றி கொள்ளும். அவ்வாறு பற்றி கொள்ளுமாறு நாம் அதற்கு இசைந்தவாறு இருக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆக அந்த இருளிலே ஒளி, அதாவது ஒளியிலே ஒளி என்று சொன்னதற்கு நாம நாவுக்கரசர் வாழ்விலே பலவேறு தடங்கள், அவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வந்தவுடன் அந்த மன்னன் அவருக்கு நஞ்சு கொடுத்தான், யானையால இடறச் செய்தான், கல்லை கட்டி கடலிலே போட்டான், நீற்றறையிலே விட்டான். நீற்றறையிலே விட்ட பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், ஆடல் புரிந்து அருளும் பெருமானுடைய தாழ்நிழல் தலை கொண்டார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். அந்த நிலையிலும் கூட பேரொளியிலே தன்னுடைய ஒளியினை ஒளித்து கொண்டதனாலே, அதாவதுதான் தாழ் நிழலில் தலை கொண்டார். ஆடல் வல்லானினுடைய தாளினுடைய நிழலிலே அவர் தலை கொண்டார்னா தன்னுடைய தலையில் இருத்தி கொண்டார். அதே நினைவாக இருந்தார். அப்படி இருந்ததனால தான் அவர் வெளியில வந்தவொடனே எந்தவித ஊனமும் இல்லாமல் திருவடியை நினைந்து திருவடி எப்படி இருந்தது என்ற அனுபவத்தை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று தன்னுடைய அனுபவபூர்வமான அந்த செய்தியை நமக்கு தேவாரத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த பாடலில் நீற்றறையானது 5 புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருந்தது. ஆக இறைவனுடைய தாழ் நிழல்
5 புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியது என்பதை இந்த தேவாரத்தினாலே அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு ஒளிந்திருந்தால் நமக்கு திருவருளானது நம்மை பிடித்து கொள்ளும். அதற்கு இசைந்தவாறு நாம் இருக்க வேண்டும் என்று இதை சொல்லி இதனுடன் அறியும் நெறி என்கிற வகையிலே ஆன்ம தரிசனம் என்பதை அறிந்து கொண்டோம். அவ்வாறு அறிந்து கொள்ளுகிற பொழுது அடுத்ததாக உயிர் விளக்கம் என்கிற 7ஆம் அதிகாரத்தை இப்பொழுது தொடங்கலாம். இந்த 7ஆம் அதிகாரத்துல உயிர் விளக்கம் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க இருக்கிறோம். என்ன உயிர் விளக்கம்? உயிர் எவ்வாறு விளக்கம் அடைகிறது, அறிவு பெறுகிறது என்பதற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான சித்தாந்த செய்திகளை சொல்லிவிட்டு நாம் முதல் குறளுக்குள் செல்வோம். 1, இதுல உயிரானது எப்படிப்பட்ட நிலைகளை அடைகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நாம முதல் குறளுக்குள்ள போவோம். என்ன நிலை? நமக்கு முன்னரே தெரியும், இந்த உயிரானது ஆணவ மலத்தின் பார்ப்பட்டு ஒண்ணுமே தெரியாம கிடந்தது. அப்படி கிடந்ததுன்னா அதுக்கு பாடானம் கல் போல இருந்தது. ஆணவ மலத்தில பிடிச்சிட்டு கிடந்தது. அப்ப அதுக்கு அறிவு, இச்சை, செயல் எதுவுமே செயல்படல. கல்லு போல கிடந்தது. அதால்தான் பாடானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டாங்க. பாடானம் போல இருந்தது. அதுக்கு கேவல நிலைன்னு பேர். இந்த உயிர் ஆரம்பத்துல இருந்த நிலை கேவல நிலை. அதுக்கு பிறகு இறைவன் கருணை கூர்ந்து அதற்கு பிறவியை கொடுக்கிறான். அப்ப பிறவி நிலைக்கு வர்றோம். கருவிகரணங்களை கொடுக்குறாங்க. கருவிகரணங்களை கொடுத்தா அது வழியாத்தான் இந்த உயிரானது அறிவை பெறும். அப்படி அறிவை பெறட்டும்னு கருவிகரணங்களை கொடுக்குறாங்க. கருவிகரணம் வாங்கி நாம இங்க வந்துட்டோம். தனு கரண புவன போகங்களையும் நமக்கு அழிச்சு அனுப்புறோம். இதை சகல நிலை சொல்றோம். முதல்ல கேவல நிலை. கேவல நிலைன்னா தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். சகல நிலைனா கலையோடு சேர்ந்து இருக்கிறது சகல நிலை. அதனாலதான் சகலர், விஞ்ஞான கலர், பிரளயாகலர்னு 3 வகை ஆன்மாக்களை பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல அப்ப இது சகலம். அப்புறம் இது உரிய பக்குவம் பெற்ற பிறகு ஞானாசிரியருடைய உபதேசம் பெற்று முறையே சிவ வழிபாடு செய்து முக்தி நிலையை அடையும். அப்ப முக்தி நிலையில அது சுத்த நிலை. ஆணவ மலம் நீங்கி இந்த உயிரானது இறைவனுடைய திருவடியை சேரும். இதுக்கு ஒரு நிலை. ஆக மொத்தத்துல 3 நிலைகள் சொல்றோம். 1 கேவலம், இன்னொன்னு சகலம், இன்னொன்னு சுத்தம். இந்த 3 நிலைகளையும் உயிர்கள் அடைகின்றன. இதற்கு அவத்தைன்னு பேரு. காரண அவத்தைன்னு சொல்றோம் இது. ஏன்னா இது பல்வேறு அவத்தைகளுக்கு காரணமாக இருக்கிறதுனால இது காரண அவத்தை. இப்ப இங்க வருவோம். இந்த உயிரானது கருவிகரணங்களால்தான் அறிவை பெறுகிறது. கருவிகரணங்கள் செயல்படுவதனால்தான் நாம் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறோம். சரி, அப்ப இந்த கருவிகரணங்கள் செயல்படலன்னு வச்சுக்கோமே, அப்படின்னா நமக்கு அறியாமை வந்துடும். கருவிகரணங்கள் செயல்படலைன்னா அறியாமை வந்துடும். இப்ப பாருங்களேன், நமக்கு கருவிகரணங்கள் செயல்படுகின்றன. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது, இதெல்லாம் கருவிகரணங்கள். மூக்கு நுகர்கிறது. இப்படி 5 புலன்களும் செய்து கொண்டிருக்கின்றன. எனவே நமக்கு அறிவு கிடைத்து கொண்டிருக்கிறோம். அறிவை பெறுகிறோம். அடுத்து இப்போ இந்த கருவிகரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செயல்பாட்டை குறைச்சிக்குதுன்னு வச்சுக்கிறேன். அது எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கண் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இருந்த உடனே கொஞ்சம் சோர்வடையும்.
சோர்வடைஞ்சதும் நாம விழிப்பு நிலையில வகுப்பை கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கண் என்ன பண்ணும்? இமைகள் சோர்வின் காரணமாக கண்ணை மூடும். காது கேட்கறதை இழந்துரும், கேட்காது. அப்ப காது கேட்காம போயிடும், கண்ணு மூடும். ஆக அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தியானத்துக்கு போன மாதிரி கண்ணை மூடி உறக்கத்துக்கு போயிடும். அப்ப முன்னாடி இருந்தது விழிப்பு நிலை, எல்லா புலன்களும் வேலை செஞ்சுது. என்னுடைய செய்கருவிகள், செய்யக்கூடிய கருவிகள் இருக்குதுல்ல, கை காலு, இதெல்லாமும் பணி செய்ய ரெடியா தயாரா இருந்தது. அது விழிப்பு நிலைன்னு பேரு. ஆனா இவையெல்லாம் சோர்வுற்று அப்படியே ஓய்வு பெற போயிருச்சுன்னு வச்சுங்க, அப்ப அந்த நிலைக்கு உறக்க நிலைன்னு பேரு. ஆச்சுங்களா? அப்ப முதல்ல சொன்னது விழிப்பு நிலை. இப்ப எல்லாம் நம்ம தூங்கி போயிட்டோம், இதுக்கு உறக்க நிலைன்னு பேர். இதுக்கு வடமொழியில சொன்னோம்னா முதல்ல விழிப்பு நிலைக்கு சாக்கிரம். ஒரு இடத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையா போன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? விழிப்பு நிலையில போன்னு அர்த்தம். நாம ஒரு பூட்டை பூட்டிட்டு கொஞ்ச தூரம் போய் திரும்பி வந்து அதை ஆட்டி பார்ப்போம். என்ன அர்த்தம்னா, அந்த பூட்டை பூட்டும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய நினைவு அதுல இல்லை, திரும்பி வந்து அதை ஆட்டி பார்க்கிறோம். அப்ப ஜாக்கிர நிலையில, விழிப்பு நிலையில இருந்தோம்னா மீண்டும் அதை செய்து பார்க்க மாட்டோம். நான் அதை செஞ்சுட்டேன்னு உறுதியா இருப்போம். இது சாக்கிர நிலை. அந்த தூங்கிட்டோம் பாருங்க, அந்த நிலைக்கு பேரு உறக்க நிலை. அதுக்கு வடமொழியில சொப்பனம், சுழுத்தின்னு பேரு. சுழுத்தின்னு பேரு. முதல்ல சொன்னது விழிப்பு சாக்கிரம், இதுக்கு சுழுத்தின்னு பேரு. இதுக்கு நடுவுல ஒரு நிலை இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நான் காது கேட்டுக்கிட்டே இருக்கோம், கொஞ்சமா ஏதோ கிணத்துல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, எங்கேயோ கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை கேட்கலன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கு பாருங்க. இந்த விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடைப்பட்ட நிலைக்கு கனவு நிலை என்று பெயர். இந்த கனவு நிலையில சில கருவிகள் செயல்படாம போயிடும். அப்படி இருந்ததுன்னா அதற்கு கனவு நிலைன்னு பேர். அப்ப முதல்ல விழிப்பு நிலை, அப்புறம் கனவு நிலை, அப்புறம் உறக்க நிலை. பாருங்களேன், விழிப்பு நிலையில உயிரானது நெற்றி பொட்டுல இருக்கும். நெற்றி பொட்டுல இருந்தா விழிப்பு நிலையில இருக்கிறோன்னு அர்த்தம். அதனாலதான் மெஸ்மரிசம் பண்றவங்க நெற்றி பொட்டை பார்ப்பார்கள். தவம் செய்கிறவர்கள் தன்னுடைய வலிமை பெறுவதற்காக நெற்றி பொட்டை பார்த்துதான் அவங்க வந்து கவனம் முழுவதும் அங்க இருக்கும். இது சாக்கிரம். அடுத்தது சொப்பனம். சொப்பனம்னா கனவு நிலை. அந்த கனவு நிலையில உயிரானது கண்டத்துல இருக்கு, கழுத்துல இருக்கு. சுழுத்தி உறக்க நிலையில பாத்தீங்கன்னா உயிரானது இதயத்துல இருக்கு. சரி, எப்படி இது வருது? உயிருக்கு பாருங்க எவ்வளவு அற்புதங்கள். அதாவது இறைவன் அமைச்சிருக்கிற அற்புதம் ஒரு பக்கம், அதை முறையாக அனுபவத்தில கண்டு இதை நமக்கு படிச்சு இதை சொல்லியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய செய்தி! நம்ம எவ்வளவு பெரிய சொத்துக்காரர்கள், சொத்து உடையவர்கள் பாருங்க. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். ஆமா, விழிப்பு நிலையில நம்ம கிட்ட 35 கருவிகள் வேலை செய்யுது. ஆக மொத்தத்துல 35 கருவிகள் வேலை செய்தால்தான் நாம் விழிப்பு நிலையில இருப்போம். சரி, என்னென்ன கருவிகள் கொஞ்சம் பார்ப்போம். விழிப்பு நிலையில நமக்கு பணி செய்து கொண்டிருக்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியம். ஞானேந்திரியம்னா ஞானம், இந்திரியம், ஞானம் வருவதற்காக அமைந்துள்ள கருவிகள். இது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5ம் ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் செயற்கருவிகள். கை, கால், வாய், சாப்பிடுற வாய்,
வாய், கருவாய், எருவாய், இந்த 5ம் கர்மேந்திரியங்கள். விழிப்பு நிலையில இது செயல்படாதே தவிர செயல்பட தயாராக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கண் காதெல்லாம் செயல்படும், இது செயல்பட தயாராக இருக்கும். சொன்ன உடனே ஓட ஆரம்பிக்கும், இல்ல எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிறது, இது விழிப்பு நிலை. ஆக 10 கருவிகள் ஆச்சு. அப்புறமா 10 வாயுக்கள். அந்த 10 வாயுக்கள் நூல்கள்ல இருக்கு, பார்த்துக்கிடுவோம். நம்ம உடம்புல இந்த நம்ம சொல்றது இப்ப ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி நம்ம உள்ள போகுது இல்லையா, அந்த மாதிரி வாயுக்கள் இல்லை. உடம்புல வேற வாயுக்கள் இருக்கின்றன. நாம எடுத்துன்னு போற காற்று உடம்பு முழுவதையும் பரவுவதற்காக இருக்கிற வாயு பிராணன்னு ஒரு வாயு. அதே மாதிரி மேல் நோக்கி தள்ளுவதற்குன்னு ஒரு வாயு இருக்கு, அதுக்கு உதானன்னு ஒரு வாயு. அதே போல கீழ் நோக்கி தள்ளுவதற்குன்னு ஒரு வாயு, அது அபானன்னு ஒரு வாயு. அதனாலதான் மலம் கழியணும்னாலோ அல்லது மலஜலம் போகணும்னாவே அந்த கீழ் நோக்கிய வாயு செயல்படுவதனாலதான். அதனாலதான் அந்த கருவிலை உற்பத்தி ஆகிய குழந்தை அந்த வாயுனுடைய பிரஷராலதான், அழுத்தத்தினாலதான் குழந்தை வெளியே வருகிறது. இப்படி தச வாயுக்கள் இருக்கின்றன உடம்புல. 10 வாயுக்கள். கண் சிமிட்டுறதுக்கு ஒரு வாயு. இப்படி உடம்புல இத்தனை வாயுக்கள் இருப்பதனாலே தான் நாம இயங்கி கொண்டிருக்கோம். ஆக அது ஒரு 10 வாயுக்கள் ஆயிடுச்சு. 10 10 20 ஆயிடுச்சு. அடுத்தது அகக்கருவி. அந்த கரணங்கள் 4. இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆக இந்த 4 கருவிகள். அப்ப 5 5 10 10 20 24 சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். இப்ப கண் பார்க்குது, பார்த்து கொண்டு இருக்கோம். அப்படி பார்க்கறதுங்கிறது ஒண்ணு, பார்க்கிற அனுபவம்ங்கிறது ஒண்ணு. இப்போ கனவுல கண் பார்க்காது, பார்க்கிற அனுபவம் ஏற்படும். அதே போலதான் கேட்கறது. காது கேட்டல் தொழிலை செய்கிறது, ஆனா கேட்டல் என்கிற ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்தாதி விடயங்கள் என்று பெயர். சப்தாதி விடயம் அப்படின்னா சப்தம் முதலான அனுபவங்கள். அதே மாதிரி இந்த செய்கருவிகளுக்கு வசனாதி விடயங்கள், பேசுறது, அத பேசுவது போன்ற ஒரு அனுபவம். அப்படி இந்த அனுபவ கூறுகள்லாம் சேர்ந்து ஒரு 5. அப்ப சப்தாதி விடயங்கள் 5, வசனாதி விடயங்கள் 5. ஆக மொத்தத்துல இது ஒரு 10 ஆயிடுச்சு. அப்ப எத்தனை ஆயிடுச்சு? அப்ப இன்னும் இது மட்டும் இருக்கு, இன்னும் 1 மட்டும் குறையும். அப்ப புருடன்னு ஒரு தத்துவம், அது மட்டும்தான். ஆக இந்த 35ம் செயல்பட்டால்தான் நாம் விழிப்புணர்வாக இருக்கிறோம், விழிப்பு நிலையிலே இருக்கிறோம் என்று பொருள். அப்ப விழிப்பு நிலையில இருந்தோம்னா நம்ம கிட்ட 35 கருவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஞானேந்திரியம் 5 சொன்ன, கர்மேந்திரியங்கள் 5 சொன்ன, சப்தாதி விடயங்கள் 5, வசனாதி விடயங்கள் 5, தச வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் 4, புருடன் 1. ஆக மொத்தத்துல 35 கருவிகள் செயல்பட்டால்தான் நாம விழிப்பு நிலையில இருப்போம். கண் சடப்பொருளாச்சே, அதுக்கு எப்படி சார் ஓய்வு வேணும்னு சோர்வுறும் ரெஸ்ட் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டா, ஆன்மா அதன் வழியாக சென்று பார்த்ததுனால ஆன்மாவுக்கு தேவைப்படக்கூடிய சோர்வு தான் அது. கண்ணுக்குன்னு தனியா சோர்வு இல்லை. அந்த 5 புலன்களுக்கும் உதவியாக இருக்கிற ஆன்மாவுக்கு ஏற்படுற சோர்வு தான் இதனால் ஏற்படக்கூடியது. இதைத்தான் சிவகுமார், ஞானத்திரள் சிவகுமார் ஐயா 35 கொக்கிகள்னு போடுவார், கொக்கிகள்னு தன்னுடைய சொல்லுவார். ஆக இந்த 35ம் செயல்படணும். அடுத்தது கனவு நிலைக்கு வரும். இந்த கனவு நிலைக்கு வந்த உடனே இந்த கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிடும். எது? இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஆக இந்த 5 அந்த 5 இந்த 10ம் சேர்ந்து செயல்படாது. இந்த 10ம் செயல்படுறாங்கன்னா மீதி 25 தான். 25
தான் செயல்படும். 25 கருவிகள் தான் செயல்படும். இது கனவு நிலை. அப்ப கனவு நிலையில 10க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு 25 தான் செயல்படும். அந்த 25, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் கனவுல பார்த்தவனுடைய அனுபவம் தானே வழிய கண்ணு திறந்து பார்க்கல. பேசின அவர்கிட்ட அந்த பேசின அனுபவம் தெரியும். இப்படி சொல்லுவதைத்தான் நாம 25 கருவிகள் செயல்படுகின்றன. அடுத்தது அப்ப விழிப்பு நிலை சொல்லிட்டோம், சாக்கிரம் சொல்லிட்டோம், சொப்பனம் சொல்லிட்டோம். அடுத்தது உறக்க நிலைக்கு சுழுத்தின்னு பேரு. இந்த சுழுத்திங்கிற நிலையில இன்னும் நிறைய கருவிகள் ஆஃப் ஆயிடுது. 3 கருவிகள் மட்டும்தான் இயங்கும். என்னன்னு கேட்டா பிராணன், சித்தம், புருடன். இந்த பிராணன் அப்படின்னு சொன்ன எல்லா வாயுக்களையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கறது. நாம மூச்சு காற்றினே எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கறது தான் பிராணன். அது ஒண்ணு. சித்தம் அது பதிவு செய்யறது. புருடன் இது எல்லா தத்துவங்களினுடைய கூட்டு. அது இந்த 3 தான் செயல்படும். அதனாலதான் நல்லா தூங்கி எழுந்தவன் நான் நல்ல டீப் ஸ்லீப் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்றான். காரணம் என்னன்னா அவன் சித்தத்துல அது பதிவாகி இருக்கிறது. ஆக தூங்கும் பொழுது உறக்க நிலையில 3 கருவிகள் செயல்படும். அந்த கருவிகள் பிராணன், சித்தம், புருடன். இது எங்க நடக்கும்னா இதயத்துல அப்ப உயிரானது நிற்கும். சரி, இது உறக்க நிலை. இத சுழுத்தின்னு சொல்றோம். இப்ப பாருங்களேன், முதல்ல எல்லா கருவிகளும் செயல்பட்டது. அப்ப அறிவு நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்ததுல 10 கருவிகள் செயல்படல. அப்ப நம்ம கனவு நிலைக்கு போயிட்டோம். அப்ப அறிவு குறைஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. அப்ப இன்னும் அறிவு குறைஞ்சு நம்ம உறக்க நிலைக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் அறிவு குறையுமா? குறையும். இன்னும் குறைஞ்சி பேருறக்கம்னு ஒரு நிலை வரும். அதுல அறிவு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இத மயக்க நிலைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பேருறக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப உயிரானது தொப்பு ஒழிந்து இருக்கும். இதுல 2 கருவிகள் மட்டும்தான் செயல்படும். ஒண்ணு பிராணன், இன்னொன்னு புருடன். அப்ப சித்தத்துல சித்தம் இருக்காது. ஆக பதிவு இருக்காது. ஆக நான் மயக்கமா இருந்தேன்னா என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியாது. முழிச்சு பார்த்த பிறகுதான் நம்ம எங்க இருந்தோம், நான் மயக்கடிச்சு விழுந்துட்டோம்னாலும் அவன் கேட்பான். அப்ப செயல்படக்கூடிய கருவிகள் 2 கருவிகள். ஒண்ணு பிராணன், இன்னொன்னு புருடன். இதுக்கு பேரு பேருறக்கம். இதைத்தான் துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. துரியம் இது. சரி, இன்னும் கொஞ்சம் அறிவு சுத்தமா போயிருமா? போகும். அந்த நிலைக்கு உயிர் படக்கம் என்று அத துரியாதீத நிலைன்னு சொல்லுவாங்க. துரியாதீத நிலை அப்படின்னா புருடன் மட்டும்தான் இருக்கும். மூச்சு காற்று கூட அப்படியே நிக்கிற நிலைக்கு போயிருக்கும். அதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில மருத்துவர்கள் பம்ப் பண்ணுவாங்க, அவங்க மேல மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி மசாஜ் பண்ண உடனே திரும்பி இந்த கருவிகள் கூடிடும். அப்புறம் அந்த உயிர் பழக்கத்துல இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, பேருறக்க நிலைக்கு உறக்க நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவார். அதனால இந்த உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா கருவிகளை இழந்துன்னு இல்லை, சோர்வுற்று நீங்கி அறிவானது அதிகத்துல இருந்து குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியா துரியாதீதம் என்கிற உயிர் பழக்க நிலைக்கு வரும். ஆக அறிவானது குறைந்து கொண்டே கீழ் நோக்கி போறதுனால இந்த 5க்கும் கீழாவத்தை என்று பெயர். ஆக உயிர் அடையக்கூடிய நிலைகள் 5 நிலைகள், அதை அவத்தைகள்னு சொல்றோம். ஒண்ணு சாக்கிரம், இன்னொன்னு சொப்பனம், இன்னொன்னு சுழுத்தி, இன்னொன்னு துரியம், இன்னொன்னு துரியாதீதம். சில பேர் துரியாதீத நிலைக்கு இப்ப இருப்பாங்க. திரும்பியும் இந்த கருவிகள் கூடுதுன்னு வச்சுக்கலாம், தூங்கிட்டு இருக்கோம். அப்ப 3 கருவிகள் தான் செயல்படும் சொன்னேன். இறைவனுடைய திருவருள் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கருவிகள் கூடுமா? யோசிச்சு பாருங்க.
படுத்திருக்காங்க, தூங்குறவர் அப்படி தூங்கிட்டே இருந்துருவார், அவ்வளவுதான். அந்த கருவிகள் என்ன ஆகுது, கிடுகிடுன்னு வந்து சேர ஆரம்பிச்சிருது. இந்த மீதி 32 கருவிகளும் சேர்ந்த பிறகுதான் நம்ம கண்ணு முழிச்சு பார்க்கிறோம். அப்ப அந்த கருவிகள் நம்மோட கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர அறிவு அதிகமாகிறது. ஆக முன்னாடி ஒரு 3 நிலைகள் சொன்னேன், 3 அவத்தைகள் சொன்னேன். இப்போ 5 அவத்தைகள் சொல்றேன். இந்த 5 அவத்தைகள் இதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று வடமொழியில சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பணக்கம், இந்த 5 நிலைகளையும் சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவுதான் அவத்தையா, இன்னும் அவத்தைகள் இருக்கா அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் அவத்தைகள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிடுவோம். இப்ப நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறோம். விழிப்பு நிலையிலேயே இருப்போமானா இருக்க மாட்டோம், சொல்ல முடியாது. இப்ப வகுப்பை கவனிச்சுக்கிட்டே இருப்போம், விழிப்பு நிலை தான் இருப்போம். திடீர்னு சில கருவிகள் கழன்று, சில கொக்கிகள் கழன்று நாம என்ன பண்ணுவோம், நனவு நிலைக்கு, கனவு நிலைக்கு போயிடுவோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, விழிப்பு நிலைக்கு வந்துருவாங்க. அங்கே இருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு செகண்ட் போயிட்டு திரும்பி இங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி அவர்த்தைகள் நிகழ்வதும் உண்டு. ஒரு பல்பு போட்ட உடனே எரியுது, சிலது டிம்னு இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்குனா அது கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆகும், திரும்ப டிம் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த மாதிரிதான் விழிப்பு நிலையில இருக்கிற இந்த உயிரானது அறியாமையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே வரும். ஆக விழிப்பு நிலையில மற்ற நிலைகள், மற்ற அவத்தைகளும் சேருவதும் உண்டு. இப்ப பாருங்களேன், ஒருத்தர் பேங்க்குக்கு போறாரு, பணம் எடுத்துட்டு வரணும்னு போறாரு. பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டார். எடுத்து நாம எங்கேயும் வழியில நிக்க கூடாது, இப்ப காலம் கெட்டு போயிருக்கு, நாம வீட்டுக்கு நேரா போகணும் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வர்றார். வழியில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நண்பரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறார். அங்க இருவரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். பேசி முடிச்ச உடனே அப்புறம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கனால அவரை விட்டுட்டு வரவும் முடியல. உடனே என்ன பண்றாரு இவரு, சரி எப்படியாவது அவர்கிட்ட இருந்து விலகி வந்துருவோம்னு சொல்லிட்டு வேகமா வந்துடுறார். வேகமா வந்து வீட்டுக்கு வந்த பிறகுதான் பாக்குறார், அந்த பணப்பைய அவர் எங்க வச்சாருன்னு தெரியும். அங்க பணப்பை கிடைக்கவில்லை. உடனே இவரு மூர்ச்சையாயிடுறார், மயக்க நிலைக்கு போயிடுறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கொஞ்சம் தெளிகிறார், முழிச்சு பாக்குறாரு, நாம எங்க இருந்து வந்தோம், வழியில எங்க பார்த்தோம், அவர் நண்பரை பார்த்தோம், அவரோட எங்க போய் உட்கார்ந்தோம், ஒருவேளை திரும்பவும் கையில் எடுத்து வந்தோமா இல்லையா அப்படின்னு அவர் என்ன சிந்திக்கிற நிலைக்கு வந்துடுறார், விழிப்பு நிலைக்கு வந்துடுறார். அவருக்கு இதுக்கு நடுவில் ஒரு படபடப்பு ஏற்பட்டுடுச்சு, இவ்வளவு பணம் ஆயிடுச்சு, போனா வருமா அப்படிங்கிற ஒரு படபடப்போட அவர் வர்றார். கொஞ்சம் சிந்திச்ச உடனே சரி, ஒருவேளை நம்ம அங்க உட்கார்ந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் செயல்பட தொடங்குகிறார். திரும்பவும் போறார். அங்க போயிட்டு நல்ல வேளையா அவர் வச்சிருந்த இடத்துல பணம் இருந்தது. அவருக்கு ஒரு மகிழ்வு ஏற்பட்டது. ஆக இவர் வந்தது பூரா விழிப்புணர்வு நிலைதான். ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு, நடுவுல உறக்க நிலை, மயக்க நிலை, இப்படி வெவ்வேறு நிலைகள்ல அவர் போயிடுறார். அதே மாதிரி இன்னும் சிலருக்கு, ஏன்னா என்னை போன்ற ஆசிரியர்களாக இருந்தவர்களுக்கு இன்னும் சில அனுபவம் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பெரிய மகிழுந்துல இறங்குவார் ஒருத்தர். என்னை பார்த்ததும் சார் வணக்கம் சார். உடனே நான் என்ன பண்ணுவேன், இவரை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதா தெரியாத மாதிரி காட்டிக்கிறதா, இவர் நம்மளுடைய யார் நண்பருடைய மகனா இல்ல நம்ம கிட்ட படிச்சவரா, எப்ப படிச்சவரா இருக்கும் இப்படின்னு நான் என்னுடைய அறியாமை கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். நான் விழிப்புணர்வுல தான் இருப்பேன், ஆனா இவர் தெரிஞ்சவரா தெரியாதவரான்னு பல நிலையில சிந்திக்க தொடங்குவேன். உடனே அவன் என்ன பண்றான், அந்த பையன் வந்தவர் என்ன பண்றாரு, ஐயா நீங்க
எனக்கு வேலைக்கு விண்ணப்பம் போடும்போது அந்த விண்ணப்பத்தை நீங்க தான் பூர்த்தி செய்து கொடுத்தீங்க, இன்னைக்கு அதனாலதாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நம்மை அறியாமலேயே நமக்கு ஒரு புலகாங்கிதம் உண்டாகுது, மகிழ்ச்சியா இருக்கு. ஓ, நீ அந்த பையனா அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் வந்தது. வந்த உடனே ஓ, அவர் இந்த வருடம் படித்தது, உன் கூட படிச்சவர் இவரு, அவன் செய்த குறும்புகள், அப்ப என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் பின்னோக்கி ஒரு மலரும் நிலைகள் மாதிரி செய்ய ஆரம்பிச்சார். அப்ப உயிரானது பல்வேறு நிலைகளை போய் போய் வருகிறது, போக்குவரவு செய்கிறது. இப்படி அறிவும் அறியாமையும் மாறி மாறி நிகழ்வதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த சாக்கிரத்திலேயே இந்த 5 நிலைகளுமே வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு மத்தியால அவத்தைன்னு பேரு, மத்தியால அவத்தைன்னு பேரு. இது நடுவுல நடக்கிறதுனால இதற்கு மத்தியால அவத்தைன்னு பேரு. சரி, இது ஒரு 5. அப்ப இவ்வளவுதானான்னு கேட்டா இன்னொரு அவத்தை இருக்கு, அது மேலாவத்தை. அறிவை மேல் நோக்கி எடுத்து செல்வது. மேல் நோக்கி எடுத்து செல்வதுன்னா நம்ம துவாதச சார்ந்த பெருவெளியை நோக்கி எடுத்து செல்வது. நெஞ்சினுடைய மையத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா புருவமத்தி போயிட்டு இந்த இடத்துல பட்டு அதிலிருந்து 12 அங்குலத்துல இருக்கிற துவாதச சார்ந்த பெருவெளின்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அறிவை எடுத்துட்டு போறோம் பாருங்க, அதுக்கு மேலாளவத்தைன்னு பேர். இதை நம்ம விளக்கமா சொல்ல முடியாது, அது அனுபவத்தில் கண்டவர்கள் வெளியில சொல்லாமல் இப்படி அவர்கள் இருந்திருக்கலாம் என்று இவர்களாக சொன்னது. ஆக அனுபவத்தால் அவற்றை அறிந்து கொள்வேன்னு சொல்லிட்டார். அப்ப அவத்தை 5, இது ஒரு 5, மேலாளவத்தை, கீழாளவத்தை, மத்தியாளவத்தை ஒரு 15, அது ஒரு 3, ஆக 18 அவத்தைகள் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இந்த அவத்தைகளினாலே இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி பெறுகிறது. இதைத்தான் இரவு பகல் என்று சொல்கிறார்கள். அறிவு அறியாமை, அறிவு என்பது இருள், அறியாமை என்பது இருள், அறிவு என்பது ஒளி. இந்த அறிவையும் ஒளியையும் அறியாமையையும் சேர்த்து இரவு பகல் என்று சொல்லுவார்கள். இந்த முக்தி நிலையில இரவு பகல் அற்ற இடம் என்று ஒரு இடத்தை சொல்லுவார்கள். அந்த இடத்தை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஈசன் குழுவத்தினுடைய நிர்வாகி பிரேமா அம்மை அவர்களுக்கும் நன்றி கூறி, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு வரியாக எழுதி கொள்ளுங்கள். அது 1.25 வரிகளிலே இருப்பதனால ஒரே வரியில் சுருக்கமாக அந்த கருத்தை குறித்து வைத்தீர்களானால் நாம் மீண்டும் மீள்பார்வை பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். சிறப்புங்கய்யா. இந்த 2 பாடல் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். யாராவது பேசுறீங்களா? விருப்பம் இருக்க பேசுறீங்களா? செல்வரதி அம்மா, மரகதம் அம்மா. சிறப்பு சார், சிறப்பு. காதுகளிர கேட்டோம், நல்லா புரிய வச்சிங்க. கீழாளவத்தை மேலாளவத்தை எப்படி எல்லாம் இருக்கும், என்னென்ன செய்யணும் அதுக்கு முன்னதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பு. சிவாய நம. நன்றிங்கய்யா, நன்றி. சிவாய நம. மற்ற அடியார் யாரா பேச விருப்பம் இருக்கா? சொல்லுங்க செல்வரதி அம்மா, பேசுங்க. அந்த அடியார் பேசட்டுங்கம்மா, அடியன் பேசுறேன். விஜய் அம்மா பேசுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா, இந்த ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கலாங்களா? கேளுங்கம்மா ஐயா, கேளுங்க. அமானன் அபானன் உபானன் சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அத அபானன் அந்த 10 வாயுக்கள் தானம்மா? அதாங்க 10 வாயுக்கள். அத அத மேல் நோக்கி அழுத்துறது ஆமாமா. அதே மாதிரி உதாரணம்னு ஒண்ணுமா, அதாவது மேல் நோக்கி செலுத்துற வாயு உதாரணம், கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய வாயு அபானன். உயிர்காற்றினை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது பிராணன். சரிங்க.
அதே மாதிரி இதுல ஒரு தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்குமா, அந்த வாயுவை நான் சொல்லணும் கட்டாயமா. அந்த வாயு என்ன பண்ணும், மற்ற வாயுக்கள்லாம் பணி செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அது பேசாமே இருக்கும், எதுவும் செய்யாது. மற்ற வாயுக்கள்லாம் வேலை செய்யலன்னு சொன்னா, அதாவது மற்ற வாயுக்கள் வேலை செய்யலன்னா அர்த்தம் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டதுன்னு அர்த்தம். அது வீங்க செய்யும். அந்த தனஞ்சயன்கிற வாயு வீங்கும் வாயுன்னு பேர் அதுக்கு. அதுதான் இருக்கிறத வந்து இதை கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் பண்ணிடும். ஆக எப்படி வந்து அதை நொதிச்சு கம்ப்ளீட்டா ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்குன்னு ஒரு வாயு இருக்கு நம்ம உடம்புல. அதுக்கு பேரு தனஞ்சயன் வாயுன்னு பேரு. மொத்தம் 10 வாயுக்கள் இருக்கு. அந்த 10 வாயுக்களை பற்றிய விவரங்கள் பின்னாடி சொல்லுவோம். நம்ம நேரம் இருக்காதுங்கிறதுனால ஒரு 3 வாயுக்களை மட்டும் எடுத்துக்காட்டுக்காக சொன்னோம். சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க. செல்வரதி அம்மா பேசுங்கம்மா. சிவாய் நம்மம்மா. ஐயா தங்கள் திருவடியும் அம்மாவுடைய திருவடியும் வணங்கிக்கிறேங்க ஐயா. சிறப்பான ஒரு விளக்கம். 2 குறள்கள் போன நேரம் போனதே தெரியலங்க ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த காரண காரிய அவத்தைகள். அந்த காரண அவத்தையும் தெளிவா விளக்குனீங்க. காரிய அவத்தைகள்ல கூடக்கூடிய கருவிகள் விலகக்கூடிய கருவிகளையும் நல்லா விளக்கமா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இந்த அவத்தைகள். அடியன் ரொம்ப தேடி தேடி படிக்கிற டாபிக் இது. அது ரொம்ப நல்ல நல்ல விளக்கங்களோட தெளிவாகவும் இருந்துச்சுங்க ஐயா. எப்பவுமே அவத்தைகள் வந்து நிறைய பேருக்கு குழப்பத்தை தரும். அதை வந்து நீங்க குழப்பமா எடுத்துக்காத அளவுக்கு மிக தெளிவா வார்த்தையா விளக்கிட்டீங்க. அந்த அடியார்களுக்கு நல்லா விளங்கியிருக்குங்க ஐயா. இனிமே அவத்தைகள்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டா தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ரொம்ப நன்றிம்மா. ஆமா, அழகா சொல்லிட்டாங்க அம்மா. சிறப்பா நல்ல விளக்கம். ரொம்ப அருமையான விளக்கம் இல்லையா. நம்ம எப்பவுமே ஒரு ஞானாசிரியர்கிட்ட ஒரு பாடம் கத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், அது ஒரு எளிமையா எனக்கு புரிஞ்சதை சொல்றாங்க. ரொம்ப ஞானம் வழி நம்ம அதை வந்து ஒரு நல்ல ஒரு இன்பத்தை அடையிறோம்னு வச்சுங்களேன், அது நம்ம பற்று கூட பிடிச்சுக்கணும். அதை பற்றாக பற்றி நின்று நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அந்த இதை தத்துவத்தை புரிஞ்சு உள்வாங்கி அப்படி நிலைநிறுத்தணும். அதான் சொன்ன ஞான ஒழுக்கில் புகுந்து நம்ம இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு திரு கோத்தும்பில ஒரு பதிகத்தை அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி அந்த திணையா அந்த பாட்டு எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அது என்னது, பார்த்தாலும் நினைத்தாலும் மனம் உருகணும், கட்டி அணைத்தாலும் அந்த சுவையை என்ன பண்ணணும், கரும்பாக இருக்கிறான்ற அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம பாச ஞானத்தால அறிய முடியாது, அந்த அறிவின் பதிஞானத்தை தான் எல்லாமே அறிய முடியும். அது திருவருள் தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. அந்த பதிஞானம் வந்து ஒளியா இருப்பது உயிர்ல உள்ளொடியா கலந்துடணும், அந்த மாதிரி கலந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த திருவாசகத்துல திருவெம்பாவை பாட்டு அண்ணாமலையார் அடிக்கமல சென்று இருந்துச்சு, அந்த பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையா இருந்தது. அது இன்னும் ஒரு சிறப்பு வந்து அடுத்த பாடல 60வது பாடல்ல அதாவது அந்த 59 பாடல ஞான ஒளியில இருக்கக்கூடிய பெருமான நம்ம என்ன ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி அதிலே இருக்கணும் அப்படின்னு அந்த எளிமையான ஒரு கருத்து தான். அந்த சொல்ற விதம் அவ்வளவு அருமையா அழகா எடுத்து கொடுத்தீங்க. 60வது பாட்டுல தன்முனைப்பு இருக்கக்கூடாது, அது நீங்கி விடுகிறது. இந்த 59 பாட்டுல இந்த கருவி காரணங்கள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கி பெருமானுடைய அதான் கண்டபடி கண்டு காணாமை 2 பேரும் சொன்னீங்க. அது முதல் காணாம வந்து அறியாமை, அடுத்த காணாமை தன்முனைப்பு தப்பு நீங்கி விடும். அந்தபடியே அந்த நிலையில நம்ம கொண்டபடி கொண்டிருன்றது அந்த பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்து இவ்வளவு சிறப்பான விளக்கங்க. அப்பாப்பா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஐயா. இவ்வளவு கனவு நிலை, உறக்க நிலை, அந்த சாக்கிரம் சுருத்தியம் சொன்னீங்களே, விழிப்பு நிலை, இது 3த்துக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இது வந்து நான் ஐயா வந்து கனவு நிலையில எந்தெந்த கருவிகள் இயங்கும், எத்தனை கருவிகள் இயங்காது அப்படின்றதெல்லாம் அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொரு விளக்கமும் சிறப்பா கொடுத்தீங்க. அது நம்ம அந்த எப்படி துரியாதயத்துல அந்த நிலை 6 நிலை நம்ம சுழுமுனையிலே அந்த இடங்களை பிற்களையாக நம்ம ஒவ்வொரு 6 ஆதாரத்து துரியத்தை போய் ஆக்கினிக்கு வந்து துரியம் துரியாதி தான் அந்த பரவலிக்கு எப்படி போறதுன்ற அந்த எந்தெந்த கருவிகள் இயங்கும் எந்தெந்த கருவிகள் இயங்காது அப்படின்றத அந்த தத்துவத்தை நீங்க ரொம்ப சிறப்பா எடுத்து எனக்கு ரொம்ப கொடுத்தீங்க. அதெல்லாம் அப்படியே அழகா எழுதி வச்சிருக்கிறோம். அவ்வளவு அருமையான ஒரு நிலை. சீக்கிரம் விழிப்புணர்வு நிலவே சாக்கிறோம். சுழித்து சோர்வுற்றி இருப்பது உறக்க நிலை, இடைப்பட்ட நிலை கடவுளை என்று பெயர். சில கருவிகள் தான் செயல்படாத நிலையா இருக்கும். அதுல விழிப்பு வந்து உயிரில நெற்றி போட்டுல இருக்கும், அது தவ வலிமையோட இருக்கும், 36 கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் சொப்பனம் கனவு நிலை கண்டத்துல இருக்கும்.
சுருத்தி வந்து உறக்க நிலையில இருக்கும் அப்படின்றத ஞானேந்திரிய 5 அந்த வாயுக்கள் எல்லாமே எடுத்து சொன்னீங்க. அந்த 3 வாய்க்குள் மட்டும்தான் விளக்கம் கொடுத்தீங்க. பிராணனி, உதானன், அபானன். அப்படியே அந்த உயிர் காற்று மேல் எடுத்து செல்லக்கூடியது. உதானன் மேல் காற்று இருந்து, அபானன் கீழ் நோக்கி இருக்கிற காற்று, அந்த குழந்தை பிறக்கிறது, அந்த வெளியில போறது எல்லாத்தையும் அது விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அந்த கரண நாளும் மொத்தம் 35 கருவிகள் எப்படி எப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறது அந்த விழிப்புணர்வுல அப்படின்ற கருத்து அழகா எடுத்து கொடுத்தீங்கன்றீங்க. அதுக்கப்புறம் பார்க்க ஒரு அனுபவம் உண்டுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த புருடனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. அனைத்தும் தந்து அது எல்லாத்தையும் கூட்டா இருக்குது புருடன் அப்படின்னு சிறப்பான ஒரு கருத்து. அதுக்கப்புறங்க அடுத்தது விளக்க உயிர் படக்கம் எந்தெந்த இடத்துல இருக்கு, அது கனவு, நனவு, உறக்கம், துரியம், இந்த 4க்கும் கீழாவத்தை மத்தியாலவத்தை சொன்னீங்க. அறிவும் அறியாமையே நிகழ்வது மத்தியாலவத்தை. மேலாளவத்தையும் துவாதசாங்கத்துல பெருவழியில இருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த 18 அவத்தையும் சைவ சித்தாந்தம் சொல்லிக்கிறது என்றது விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இதுல வந்து ஒரு சிறப்பு ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இவரு கையில துரசாமி சும்மா அழகா சொல்லியிருக்காரு. நீங்க சூரிய ஒளியை பத்தி விளக்கம் கொடுத்தீங்க. அவர் பெரிய வீடாக இருந்தது, இப்போ சிறிய சாவி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து மீன்பிடியில நெற்றி புருவத்துல அந்த 5வது இல்லையா உயிர் படங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. பெரிய வீடாக இருந்தது, இப்போ சிறிய சாவியாக ஆகிவிட்டது அப்படின்ற அந்த விளக்கத்தை ஐயா கொடுத்துருக்கிறாரு. அங்க நீங்களும் இவ்வளவு அழகா அந்த சூரிய ஒளியை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அகல் விளக்கு, சூரிய ஒளி விளக்கு எப்படி அப்படின்றத சிறப்பான ஒரு கருத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமை. இன்று நாங்க கேட்க கேட்க புண்ணியம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவத்தையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னும் அத்தனை அவத்தைகளை பத்தி விளக்கம் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, டக்குன்னு ஒரு தடவை தூக்கம் அது உண்மையே எனக்கு நடந்த சம்பவம். அது ஒரு நிமிஷம் அப்படியே 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஐயா ஐயா சொல்லக்கூடிய எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது பெருமாடே அப்படின்னு நினைச்சு டக்குன்னு அப்புறம் ஏஞ்சி உட்காந்து அப்புறம் கவனிச்சையா. அதெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஐயா எப்படி பெருமா நமக்கு உணர்த்தரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டு அருமையான ஒரு கருத்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்கள் ஏதாவது பேசணும் வாய்ப்பு இருந்தா பேசலாம், இல்லைன்னா வாழ்த்து பாடல் முடிச்சுட்டு அடுத்தவங்களும் வாய்ப்பு கொடுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமலை சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மிக